சிவசிவம் நாராயணம். மதகநேரி என்கிற மதகநல்லூரின் தனி சிறப்பு என்ன? ஸ்ரீமன் வைகுண்ட நாராயணர் தன்னுடைய 10வது அவதாரத்தை நிறைவு செய்த இடம் மதகநேரி என்கிற மதகநல்லூர் ஆகும். எனவே இதன் சிறப்பை வார்த்தைகளால் சொல்லிவிட முடியாது. இந்த பூலோகத்தில் முதன்மையான ஆன்மீக வரலாற்று சிறப்பை பெற்றுள்ள நாடு எது என்றால் அது இந்திய பாரத தேசமாகும். இமயம் முதல் குமரி வரை எண்ணிலடங்கா அற்புத அதிசயங்களை கொண்ட நாடு இந்திய நாடு. இந்திய நாட்டில் இந்திய நாட்டில் உள்ள தமிழ்நாட்டில் திருநெல்வேலி மாவட்டத்தில் வங்காள விரிகுடா கடற்கரை வனமாகிய மதகநல்லூரில் கடவுள் நாராயணர் அவதரித்தார். இது மான்கூடு தலம் என்று சொல்லப்படுகின்றது. கடவுள் நாராயணர் தன்னுடைய மனு பிறப்பை பற்றி சொல்லும்போது முடிவுந்த அம்மானையில் இவ்வாறு கூறுகின்றார். தென்கூறு ஆனதிலே திருச்சங்கு கடலதிலே கடலொரு புறமாக தெளிவெடுத்தேன் பாலகனை மான்கோடு தலமதிலே வளர்ந்தேன்கான் இந்நாளும் என்று கூறுகின்றார். தமிழ்நாட்டின் தென்பாகமாகிய திருச்செந்தூர் பார்க்கடல் அருகிலுள்ள மான்கூடு தலத்தில் தேர்ந்தெடுத்தேன் என்று கூறுகின்றார். மான்கூடு தலம் என்று பெயர் வர காரணம் என்னவென்றால், ஒரு காலத்தில் திருச்செந்தூர் சந்தன மரக்காடாகவும் மதகநல்லூர் மான்கள் வாழ்ந்த அடர்ந்த காடாகவும் இருந்தது. இந்த வனத்தில் கிருஷ்ணர் துவாபர யுகத்தில் கிருஷ்ண அவதாரத்தில் தன்னுடைய பொன்னுடலை மான்போல் காட்சி கொடுத்து இந்த பூமியில் விட்டு சென்றார். இந்த மதகநேரியில் விட்டு சென்றார். எனவே இது மான்கூடு தலமானது. மேலும் திரேதா யுகத்தில் ராமர் சீதை வனவாசம் வந்து தங்கிய இடமாகவும் இருந்தது. அதற்கு அடையாளமாக அனுமனாறு ஊரின் அருகே உள்ளது. பாண்டவர்கள் வனவாசம் வந்ததும் இந்த கடற்கரை வனமாகிய மதகநல்லூர் ஆகும். அதற்கு சான்றாக முடிபொழுந்த அம்மானையே கூறுகின்றது. இப்பூமி ஆனதெல்லாம் நான் தெரிந்தேன் முன்னாலே, முன்னாலே வந்ததொரு செய்தி அறிய உங்களுக்கு எழுதி வைத்தேன் இவ்வுலகில் இன்பமுற்று நாராயணம், வெள்ளிமலை நாராயணம் சொல்லுகிறார் நாராயணம் என்று கூறுகின்றார். முன் யுகத்தில் நான் நடமாடிய புண்ணிய பூமி, நான் நடமாடி என்னுடைய காலடிப்பட்ட இடத்தின் பெருமைகளை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நான் மிகவும் சந்தோஷமாக எழுதி வைத்தேன் என்கின்றார். வெள்ளி மலையில் இருந்து ஆதி நாராயணர் பூலோகம் வந்த அவதார புருஷராகிய சுவாமி வைகுண்ட நாராயணரிடம், அதாவது மதகநேரி சுவாமியிடம் எழுதும்படியாக கூறுகின்றார். அதுவே முடிவந்த அம்மானே ஏடாகும். வைகுண்ட நாராயணர் தன்னுடைய அவதாரத்தை நிறைவு செய்ய தவம் இருந்த காரணத்தால் இது தவ பூமி ஆனது. நாராயணர் தன்னுடைய அவதாரங்களையெல்லாம் முடித்துவிட்டு அவதார சடலம் முக்தி பெற்ற இடம் இந்த மதகநல்லூர் ஆகும். எனவே இது காசித்தலம் ஆனது. காசித்தலம் பற்றிய முடிவுந்த அம்மானை வரிகளை பார்ப்போம். வாழை கனி புசித்ததொரு வையகத்து காசி கண்டார், காசியொரு தலமாகவே வந்திருந்தார் மாயவரும், காசியொரு தலமும் விட்டு எழுந்தருளி அந்நேரம் காசி தலமும் விட்டு கடந்தே வழி நடந்தார். இது முடிவந்த அம்மானை வாசகம். எத்தனை இடத்தில் காசித்தலம் வந்துள்ளது என்பதை பாருங்கள். 4 வரிக்குள் 4 இடத்தில் காசித்தலத்தை எழுதிவிட்டார். எனவே இது முக்தி கொடுக்கும் காசித்தலமாக விளங்குகின்றது. ஏனென்றால் நாராயணரே தன்னுடைய 10 அவதாரங்களை முடித்துவிட்டு அவருடைய அவதார சடலம் முக்தி பெற்ற இடம் இந்த மதகநேரி என்கிற மதகநல்லூர் ஆகும். இதைவிட இன்னொரு சிறப்பு இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? எல்லாவற்றிற்கும் மேலாக சுவாமி உயிர் உடலோடு மக்கள் கண் முன்னால் திருக்கைலாயம் எழுந்தருளிய தெய்வ கைலாயம் இந்த பூமி ஆகும். இந்த உலகத்தில் இது போன்ற ஒரு அதிசயம் இதுவரை நடக்கவில்லை. அதை சொல்லுகின்றார். தெய்வ கைலாசம் என்றே வீற்றிருந்தார் நாராயணம். இத்தியாதி கணக்குகளையும் ஞானத்தில் பெரியோர் ஒருவன் நாக்கதினாலே உரைத்தேன், நாவில் இருந்தேன் நாராயணம் என்று கூறுகின்றார். மதகநல்லூர் என்பது தெய்வ கைலாயம் ஆகும். அதை நாராயணரே தன்னுடைய நாவினால் உரைத்துள்ளார்.
என்பது மிகவும் சிறப்பு சேர்க்கின்ற விதமாக இந்த ஊரும், இந்த ஊரில் மனு அவதாரமாக வாழ்ந்த சுவாமியும், அதன் பிறகு ஊரில் உள்ள மக்களும், ஊரில் அமைந்துள்ள இந்த ஏடும் எல்லாமே சிறப்புக்குடையதாக மிகவும் சிறப்பு பெற்று விளங்குகின்றது. நாடான நாடதிலே நல்ல புகழ் ராஜ்யத்தில், கடற்கரை வனமதிலே கடவுள் நாராயணம், எல்லோர்க்கும் பொதுவாக ஈஸ்வரரே காத்தருளும். சிவசிவம் நாராயணம்.